காட்டில் இருந்த பாண்டு மன்னன் தன் உயிர் பிரியும் தருணத்தில் தன் மகன்களான பாண்டவர்கள் ஐவரையும் தன் அருகே அழைத்து அவர்களிடம் கூறினான், நான் இறந்தவுடன் என் உடலை நீங்கள் தகனம் செய்ய வேண்டாம் என்றும், அதற்கு பதிலாக என் உடலை நீங்கள் ஐவரும் பீய்த்து தின்று விடுங்கள். அப்படி செய்தால் உங்களுக்கு முக்காலமும் உணரும் ஆற்றல் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு உயிர் துறந்தான். பாண்டவர்களும் அவர்களது தந்தை பாண்டு சொன்னபடியே செய்ய திட்டமிட்டார்கள். அப்போது அங்கே கிருஷ்ணர் வந்தார். விஷயத்தை கேட்டவுடன் கிருஷ்ணர் பாண்டவர்கள் ஐவரையும் திட்டினார். சாகும் காலத்தில் உங்கள் தந்தைக்கு தான் புத்தி பிசகிவிட்டதென்றால் உங்களுக்கு என்ன ஆனது? யாராவது பிணத்தை தின்பார்களா? வாருங்கள், விறகு எடுத்து வந்து உங்கள் தந்தையின் உடலை தகனம் செய்வோம் என்று பாண்டவர்களை அழைத்து சென்றார் கிருஷ்ணர். அப்போது காட்டில் இருக்கும் மிருகங்கள் பாண்டு மன்னனின் உடலை மிருகங்கள் இழுத்து சென்று விடாமல் இருக்க சகாதேவனை அங்கே காவலுக்கு விட்டுவிட்டு அனைவரும் செல்கிறார்கள். அனைவரும் விறகு எடுக்க சென்றதும் சகாதேவன் தன் தந்தையின் இறுதி வாக்கை மீற விரும்பாமல் இறந்த பாண்டு மன்னனின் உடலில் இருந்து அவரது சுண்டு விரலை மட்டும் ஒடித்து தின்று விடுகிறான். உடனே சகாதேவனுக்கு முக்காலமும் உணரும் சக்தி கிடைத்து விடுகிறது. பின் விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வரும் பாண்டவர்கள் மிகவும் களைப்புடன் விறகு கட்டுகளை கீழே போட்டுவிட்டு களைப்பாக அமர்கிறார்கள். அப்போது அங்கு கிருஷ்ணரும் ஒரு விறகு சுமையை தூக்கி வருகிறார். ஆனால் கிருஷ்ணர் தூக்கி வரும் விறகு கட்டு அவரின் தலைக்கு அரை அடி மேலாக காற்றில் மிதந்து வருகிறது. இது மற்றவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் சகாதேவன் கண்களுக்கு மட்டும் இது தெரிகிறது. பின் கிருஷ்ணரும் மிக களைப்படைந்தவர் போல விறகு கட்டை கீழே போட்டுவிட்டு அமர்கிறார். அப்போது கிருஷ்ணரின் அருகில் சென்ற சகாதேவன் கிருஷ்ணரிடம், எல்லோரும் விறகை சுமந்து வந்தார்கள். விறகு கட்டுகளை சுமந்து வந்த சகோதரர்கள் நால்வரும் களைப்பாவது நியாயம். ஆனால் நீ தூக்கி வந்த விறகு கட்டு காற்றில் மிதந்துதானே வந்தது. நீ ஏன் களைத்தது போல நடிக்கிறாய் என்று கேட்டான். சகாதேவன் கிருஷ்ணரிடம் இவ்வாறு கேட்டதும் உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கி விடுகிறது. பின் கிருஷ்ணர் சகாதேவனை தனியே அழைத்து சென்று அவனிடம் விவரம் கேட்டார். தனது தந்தை பாண்டுவின் உடலின் சுண்டு விரலை தின்றதை சகாதேவன் ஒப்புக்கொள்கிறான். அதன் பின் கிருஷ்ணர் சகாதேவனிடம் எதிர்காலம் தேவ ரகசியம் என்றும் இறைவனுடைய போக்கில் குறுக்கிடுவது அதர்மம் என்றும் கூறினார். பின் சகாதேவனுக்கு தெரிந்த எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்போதும் எவரிடமும் சொல்லக்கூடாது என்று சகாதேவனிடம் சத்தியம் வாங்கிக் கொண்டார் கிருஷ்ணர். ஆனால் தனக்கு முக்காலமும் உணரும் ஜோதிட கலை ஆற்றல் தெரியும் என்ற ஆணவத்தால் சகாதேவனுக்கு சற்று கர்வம் அதிகமாகிவிட்டது. பின் குருச்சேத்திர யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்கு போருக்கான சிறந்த நாளை கணித்து கொடுக்கும்படி சகாதேவனிடம் கேட்கிறான். அதற்கு சகாதேவனும் சிறந்த நாளை துரியோதனனுக்கு குறித்து கொடுக்கிறான். அந்த அளவிற்கு சகாதேவன் ஜோதிட கலையில் உண்மையானவனாக இருந்தான். ஆனால் குருச்சேத்திர போரில் கர்ணன் இறக்கும் நேரத்தில்தான் கர்ணன் தன் உடன் பிறந்தவன் என்ற உண்மை சகாதேவனுக்கு தெரிய வருகிறது. இதனால் தனக்கு தெரிந்த முக்காலமும் உணரும் ஜோதிட கலையில் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஜோதிடத்தில் சற்று நம்பிக்கையை இழக்கிறான் சகாதேவன். பின் 18 நாள் நிகழ்ந்த குருச்சேத்திர போர் முடிவடைந்த பின் சகாதேவன் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, ஜோதிடம் என்பது பொய்தானே என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணர் சகாதேவனிடம், ஜோதிடத்தில் அனைத்தும் அறிந்த நீயே இப்படி கூறலாமா என்று கேட்டார். ஜோதிடத்தில் அனைவருடைய பிறப்பு ரகசியத்தையும் என் கணிதத்தில் நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் கர்ணன் என் உடன் பிறந்தவன் என்ற ரகசியம் என் ஜோதிட கணிதத்தில் வரவில்லை.
அப்படியென்றால் ஜோதிடம் பொய்தானே கிருஷ்ணா என்று மீண்டும் கேள்வி எழுப்பினான் சகாதேவன். சகாதேவன் கூறியதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணர், அனைத்தையும் நீ ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டால் பிறகு நான் எதற்கு என்று கேட்டார். கிருஷ்ணரின் இந்த பதிலை கேட்டவுடன் சகாதேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அப்போதுதான் சகாதேவன் எப்படிப்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் அனைத்தும் கடவுளின் பிடியில் மட்டுமே இருக்கிறது என்பதை உணர்ந்தான். அப்போது அடங்கியது அவன் கர்வம்.